சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி கடந்த 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் கூலி. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கிய இந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். இந்த படம் இருக்கையில் படம் வெளியாகி நேற்றோட, அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதியோட 14 நாட்கள் ஆகுது. இதில் நேற்று விநாயகர் சதுர்த்தி விடுமுறை என்பதனால விடுமுறை தினத்தில் படத்தோட வசூல் எந்த அளவுக்கு இருந்தது, இந்நிலையில் முதல் 14 நாட்களில் படத்தோட வசூல் குறித்து இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ரஜினிகாந்த் கடந்த 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியான அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் தனது திரை வாழ்க்கையை தொடங்கினார். அவர் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து 50 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கையில் அவரது 50வது ஆண்டு நிறைவுக்கு வெளியான படம் தான் கூலி. கூலி படத்தின் மீது ரசிகர்களுக்கு இயல்பாகவே எதிர்பார்ப்பு எகிறிவிட்டது. ரஜினியின் 50வது ஆண்டு நிறைவு விழாவில் வெளியாகிறது என்பதனால எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்தது. படத்திற்கு உலக அளவில் விளம்பரம் தேடி கொடுத்தது மோனிகா பாடல். படத்தின் அறிவிப்பே செம மாசா இருந்ததுனால படம் தமிழ் சினிமாவில் 1000 கோடிகளை வசூலிக்கும் முதல் படமாக இருக்கும் என பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க. படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. அன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதனால அந்த வார இறுதி நாள் வரை சேர்த்து படம் முதல் 4 நாட்களில் ரூபாய் 404 கோடி வசூலிச்சதா படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. முதல் நாளில் படம் ரூபாய் 151 கோடிகளை வசூலித்தது. தமிழ் சினிமாவில் முதல் நாளில் அதிக வசூல் குவித்த படம் என்ற சாதனையை படைச்சது. அதே போல தான் முதல் 4 நாட்களில் ரூபாய் 404 கோடியை வசூலித்தது. முதல் 4 நாட்களில் அதிக வசூல் அள்ளிய தமிழ் படம் என்ற சாதனையையும் படைச்சிருந்தது. படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றது. குறிப்பாக ரசிகர்கள் பலரும் படத்தில் அதிகப்படியான ஸ்டார்களை வச்சு படத்தை தேர்த்தி விடலாம் என்று நினச்சிருக்காங்க. ஆனால் படத்தில் திரைக்கதையாக பல சொதப்பல்கள் இருக்குது என பலரும் கருத்து தெரிவித்தாங்க. இதனால் படத்திற்கு 5வது நாளில் இருந்தே, அதாவது வார நாட்களில் வசூல் குறைய தொடங்கியச்சு. படம் வெளியாகி நேற்றோட 14 நாட்கள் ஆகுது. அதாவது 2 வாரங்கள் முழுமையாக முடிந்துவிட்டது. இந்த 14 நாட்களில் படம் இந்தியாவில் மட்டும் சுமார் 268.75 கோடிகள் வசூலிச்சிருக்கு. மேலும் விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினமான நேற்று படம் சுமார் ரூபாய் 4.5 கோடிகள் வசூலிச்சிருக்கும் என சொல்லப்படுது. படத்தோட அதிகாரப்பூர்வ வசூல் குறித்து முதல் 4 நாட்களுக்கு பின்னர் படக்குழு எந்த தகவலும் இன்று வரைக்கும் தெரிவிக்கல. ஆனாலும் படமானது சுமார் 550 கோடிகள் வசூலை தாண்டி இருக்கும் என சொல்லப்படுது. ஆனாலும் 1000 கோடியை எட்ட முடியாது என்பது தமிழ் சினிமாவில் பெரும் சாபக்கேடாக இருந்து வருது. அதை ஜெயிலர் 2 படம் முறியடிக்கும் என அனைத்து ரசிகர்களும் காத்து கொண்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.